மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. மாண்புமிகு மின்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்றப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கெங்க எதனால மின்வெட்டு விழுதுன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம், டேஷ்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதுல எதனால என்ன காரணம்னு சொல்லிட்டே வரோம். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் விளக்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். இந்த துறையில் பாத்தீங்கன்னா இப்ப வேக்கண்ட் மட்டும் 70,000 வேக்கண்ட் இருக்கு. இது எல்லாம் சீரமைத்து இந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக மொத்தம் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையில நம்ம எதனால இந்த மின்வெட்டுகளை சரி செய்ய 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் வெளியிலிருந்து கான்ட்ராக்ட்ல எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மின்வெட்டுகள் இருக்கோ அது சரி செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரமா நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் எதனால் மின்சாரம் தட்டுப்படுதுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுவதை தவிர்த்து விட்டு எங்க ஸ்பெசிபிக்கா எந்த நாள்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல அதான் சொல்றோமே, பெரம்பூர்ல எத்தனை முறை மின்சாரம் தட்டுப்படுச்சு, எதனால தட்டுப்படுச்சு, எவ்வளவு நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஃபியூஸ் திருட்டுக்கு நடக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 நாட்களாக எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் மின்வெட்டுகள் ஏற்படுத்தப்பட்டதோ, ஓவர்ஃப்ளோ லோடு அதிகமாக அனுப்பப்பட்டு அதெல்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 50 to 55 இடத்துல மின்சாரம் தட்டுப்பாடு அங்கங்க மின்வெட்டு ஏற்படுது. அதுல 35 இடத்துக்கு கீழேயாவது 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கான டேஷ்போர்டுக்கு தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாண்பு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் மின்வெட்டு சம்பந்தமாக. இப்போதைய அமைச்சர் அவர்கள் அது குறித்து கருத்துக்களை சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் சீரான மின் விநியோகத்திற்கு 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் பெரும்பான்மையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப கூடுதல் மின் தேவை ஏற்படுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் வரை அறிவிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. ஒரு அமைச்சர்கள் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கூடுகின்ற பொழுது மின் தேவை கூடுகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த அரசினுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது களையெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. எனக்கு தெரிந்தவரை இதுவரை மின்துறையில் அந்த மின் விநியோகத்தில் இருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டங்கள் வரை இதுவரை நடைபெறவில்லை. அதைத்தான் அங்கிருக்கு பணியாற்றக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துத்தான் கடந்த 5 ஆண்டுகளும் மிக சிறப்பாக எந்தவித மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. எனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தொடர்ச்சியாக ஒரே கருத்துக்களை முன்வைப்பதை விட இந்த அரசு துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கடைமடை வரை மின் விநியோகம் சீராக எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்
துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்து தொகுதியிலும் அனைத்து மின் திட்டங்களும் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து இனி என்னத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகை செய்தியிலே கொடுத்திருக்கிறீங்க. 100க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,000 கோடியில் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய பத்திரிகை செய்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னப்ப சொன்னாரு அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம்னு. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள்ல அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னாள் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டாம். 2 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதற்கப்புறம் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை சம்பந்தமாக அடுத்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது தெளிவாக பேசிக் கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. எல்லாம் விரிவாக மின்சாரத்துறை மானிய கோரிக்கை பேசிக்கலாம். 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அப்போ பேசிக் கொள்ளலாம். வழக்கு விசாரணை உள்ளதை பற்றி மாண்பு அமைச்சர் பேசியது நீக்கப்படுகிறது. லட்சணம் என்ற வார்த்தை நீக்கப்படுகிறது. மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஊடகங்களை நல்ல சிறப்பாக கையாளுறவர். கொஞ்ச நாள் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கேயும் அந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. எத்தனை கோடி கடன் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல. இது சேவைத்துறை, போக்குவரத்துறை, மின்துறை, இதெல்லாம் சேவைத்துறை. லாப நட்டம் பார்க்கிற விஷயம் இல்லை. கடன் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சென்று சேர்கிறதாங்கிறது முக்கியமான பிரச்சனை. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை இல்லாம இதே கடனோடு இதே ஊழியர் பற்றாக்குறையோடு தான் செயல்படுத்தினோம். ஊழியர் பற்றாக்குறையை எப்படி சரி செய்வதுங்கிற பிரச்சனை எங்களுடைய ஆட்சி அமைந்த பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதையெல்லாம் படிப்படியாக சீரமைத்து அப்பொழுதுதான் நம்முடைய முன்னாள் மின்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல 95,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் அங்கங்க நிறுவி இருக்கோம். அது எல்லாமும் போட்டோ எடுத்து அவர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. வேணா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கிறோம். சட்டமன்றத்திலும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. அதே போல பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில 220 kVA புதிய மின் நிலையம் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பகுதி எல்லா பகுதிக்கும் சேர்த்துதான் சரி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போய் நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது ஃபியூஸ் கேரியர் திருடு போனதை சொன்னார். ஒரு சிறப்பான காட்சியை வெளியிட்டார். பகல் நேரத்தில் சிறப்பான வெயிலில் ஃபியூஸ் கேரியர் திருடப்படுகிறது. அப்ப திருடு போனது ராத்திரிக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. எங்கேயோ சர்க்கியூட்டை கரெக்ட் பண்ணி வச்சு அதுல டைமர் வச்சிருப்பாங்க பிறகு. இங்க புடுங்கன்னா ராத்திரி 7 மணிக்கு மேலதான் அங்க கரண்ட் ஆஃப் மாதிரி டைமர் வச்சு ஃபியூஸ் கேரியர்லாம் புதுசா வந்திருக்குதாங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே கொஞ்சம் இருங்க. ஒரு புகார் சொல்லுகிற போது இந்த ஃபியூஸ் கேரியர் முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் மின்துறை அமைச்சர் விளக்கத்தை சொன்னார். அதையே நீங்கள் கோடிட்டு நீங்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்வது இந்த சபையில் நேரத்தை போக்குவது மட்டுமல்ல, சபைக்கு மீண்டும் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பேசுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க பேசலாம். முடிச்சிட்டீங்க. ஃபியூஸ் கேரியர் திருடு போறது மட்டும் இல்ல, தனிப்பட்ட நபர்களுடைய மோட்டார்ல இருக்கிற காப்பர் வயருக்காக திருடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருவது. ஏதோ ஃபியூஸ் கேரியர் அதுல இருக்கிற காப்பருக்காக திருடினாங்கன்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கீங்க. இது தனியாருக்கு நடப்பது, அரசுக்கும் நடப்பது. ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் எந்த நேரத்தில் திருடப்பட்டது என்ற காட்சியை நீங்கள் தான் வெளிப்படுத்தினீர்கள். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே வெளியில பேசுற மாதிரியே சபையில் பேச வேண்டாம் என்பதை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பத்தி அவை முன்னவர் சொன்னீங்க. நம்முடைய அவைத்தலைவர் 50 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. நாளில் ஒரு பகுதி நேரம் அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி திருப்பி பேசுங்க.
மாண்புமிகு எதிர்க்கட்சி பேரவைத் தலைவர் அவர்களே, அவைத் தலைவரை பற்றி சொல்லவே கூடாது, சபையில் இடம்பெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.